ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காபிள் மால் சீரிஸோட பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நான் பில் பண்ணிட்டேன். ஏன்னா அப்சரம் டொங்குன்னு வச்சு தூக்கி இங்கே வச்சு கட்டி ஐயோ பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கே எனக்கு வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அதை வீடியோலாம் ஒன்று காமிச்சிருந்தா செட் ஆக சரி சொல்லிட்டு அப்படியே நான் கட்டிட்டேன். இதான் இது வரைக்கும் நான் கட்டியிருக்கிறது, பார்த்துக்கோங்க மக்களே. ஓகே, நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு க்ளோ ஸ்டோன், ஆமாம் எஸ் க்ளோ ஸ்டோன்னு க்ளோ ஸ்டோனை நம்ம ஒரு சொன்னால் க்ளோ ஸ்டோன் டஸ்ட் கிடைக்கும், டஸ்ட்டாக கிடைக்கும். திருப்பி நம்ம க்ளோ ஸ்டோன் வச்சுக்கலாம். பட் நமக்கு தெரியும் க்ளோ ஸ்டோன் டஸ்ட் தான். ஏன்னா நம்ம போக்கி டெக்ஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு டெக்ஸ் பண்ணி முடிக்கிறோம். மற்ற எல்லா பொருளுமே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது எல்லாருமே நல்லாயிருக்கும், ஒரு நல்ல சீரீஸு. அதை கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். அது மறக்காமல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வந்து இப்போ வந்து இந்த மாடு எப்படி ஏற்றுறதுன்னா அதுக்கும் நம்ம சேனலில் போடுறோம். அதுமாதிரி இந்த மாடு பற்றி டீட்டெயில்ஸ், அதுமாதிரி வேறு ஏதாவது புது கேம் ட்ரை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா அவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ஓகே, அந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா அதை வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து மேலே தான் இப்போ வந்து க்ளோ ஸ்டோன் இருக்குது. நம்ம ஏறி எடுக்க ஒரு 1 ஸ்டாக் பிளாக் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, நம்ம அவ்வளோக்கு மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு அரை ஸ்டாக் கரெக்டாக இருக்குது, 32 இருக்குது. அதில் ஒரு 1 ஸ்டாக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்லிட்டு ஒரு 1 ஸ்டாக் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணி வந்துட்டேன். அதே மாதிரி கரெக்டாக 32 வந்துச்சுங்க. எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ஸ்டாக் கரெக்டாக 32 வந்துச்சு. கரெக்டாக 32 பிளாக் வச்சுருக்கேன். அதுமாதிரி நான் கவுண்ட் பண்ணி சத்தியமாக உடைக்கல. இவ்வளோ ஃபஸ்ட்டு உடைக்கிங்களே பாருங்கள். நான் எதுவுமே ஸ்பீட் பண்ணல, எதுவுமே ஸ்லோ பண்ணல. இவ்வளோ ஃபஸ்ட்டு தான் உடைக்கிறேன். ஆனால் எப்படியோ ஓரளவுக்கு உடச்சிட்டு பார்ப்பேன். பாருங்களேன், அதான் ஃபைனலாக பாருங்கள். கரெக்டாக 64 பிளாக்கு. எனக்கு செம்ம ஸ்லாக்கு. எப்பட்றா நம்ம இவ்வளோ கரெக்டாக உடைக்கணுமே சொல்லிட்டு அப்படியே கீழே இதெல்லாம் போட்டு அங்கே போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணி அப்படியே ஷிஃப்ட் பண்ணி போகிறதுக்கு நம்ம அங்கே போயிட்டுனா டேரெக்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே அப்படியே போட்டு ஏறிடலாம்னு சொல்லிட்டு ஐட்டம் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, அப்படியே டேரெக்டாக மேலே போயிடலாம் கைஸ். ஓகே, இன்னும் அங்கே இருக்குது. நம்ம மேபி இங்கே பக்கத்தில் ஒரு இது இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு நம்ம நிற்கிறதுக்கு ஒரு லேண்ட் மாதிரி இருக்குது. அங்கே போய் நம்ம நின்றுட்டு மேபி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் கைஸ். இங்கே ஒரு போக்கிமான் கைஸ். அதுமாதிரி நான் இன்னொரு மாட் பேக் வேறு அதுமாதிரி நான் என்னென்ன மாட் பேக் யூஸ் பண்ணுறேன், அந்த மாட் பேக் லிங்க் எல்லாம் வேணாலும் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நான் போட்டு விட்டுறேன். லிங்க்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதாவது இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லா மாடும் அதுமாதிரி நான் நல்ல மாட்ஸ், இப்போ ஜூம் பண்ணுறதுக்கு ஒரு மாடு, இதுமாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கொஞ்சம் மாட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க் மட்டும் நீங்கள் லிங்க்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் போட்டு வச்சிட்றேன். ஓகேங்களா கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது போக இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு புது சீரீஸ் நிறைய ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட் 2 கதர்னு ஒரு கேம் இருக்குது கைஸ். நீங்களாக வரீங்கன்னா சொல்லுங்கள், என்ன நான் லிங்க் தரேன். நான் வந்து கோட் கோட் அந்த கோட் நான் தருவேன். அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணேன், என் கூட நீங்கள் ஆடலாம். அப்படியே நம்ம வீடியோவில் அப்படியே நான் இப்படி பேசிட்டே ஒரு வீடியோ போடலாம். ஓகேங்களா, அது உங்கள்கிட்ட பிசி இருந்தால் மட்டும் கொஞ்சம் இந்த கேம் ஏற்றி பாருங்கள். ஸ்டீமில் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டீமில் ஃப்ரீ தாங்க நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்தோன்னா அப்போ தான் நீங்களும் ஏற்ற முடியும். இப்போ காசுன்றமோ சில பேர் காசு ஊற்றி ஏற்ற மாட்டீங்க. ஸோ எதாவது சொல்லிட்டு இது ஃப்ரீயாக இருந்தாலும் எல்லோரும் ஓரளவுக்கு நிறைய பேர் வருவாங்க சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஓரளவுக்கு நல்லா பிசி இருந்ததுன்னா அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பிசிஆர் லேப்டாப்பில் ஏற்றி ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரீமில் தான் இருக்குது. ஸ்ட்ரீமில் வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் 2 கதர்னு போடுங்க வரும். அதை வந்து பைனா ஃப்ரீ தான். அது நீங்கள் பைக்கை கொடுத்தோடனே 0 rupees தான் உங்களுக்கு இருக்கும். 0 rupees கொடுத்தோடனே பையான்னு கேட்கும். ஓகே, நீங்கள் கொடுத்தோடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். வாங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ விளாட்லாமா, கோடு ப்ரோ சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கோடு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன். நம்ம அப்புறம் விளாட்லாம். நம்ம அதை அப்படியே வீடியோவும் போகிறேன், மேபி லைவ் கூட போட்டு ட்ரை பண்ணுறேன் கைஸ். அதே இனிமேல் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இப்போ ஃப்ரீ ஃபயரில் தீபாவளி கப் திருப்பி வந்துடும். இந்த வருஷமும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் லைவ் போகலான் இருக்கேன். ஏன்னா போன வருஷம் விட்டோம், இன்னொரு ஈவெண்ட்டும் வந்துச்சு அந்த வேர்ல்டு கப்பு. கீழே ஒன்று சேர்த்துருப்பேன். அந்த வேர்ல்டு கப்பு கூட ஓடலாம். நான் இப்போ நான் போடலை, அந்த வேர்ல்டு கப் ஆடவே இல்லை. பெருசாக எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ இப்போ தீபாவளி டைம் இப்போ நல்ல ஒரு டைமு, ஜாலியாக போடலாமான்னு சொல்லுங்கள்.
ஓகேங்களா கைஸ். அந்தானே அதே மாதிரி இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த நம்ம வீட்டுக்கு தான் போகணும். நம்ம வீட்டுக்கு தான், ஐ மீன் நம்ம வில்லேஜுக்கு தான் நம்ம போகணும். ஓகேங்களா? ஓகே. எஸ் கைஸ், அதான் நான் ஓடி ஓடி அப்படியே குச்சி குச்சி தான் போனோம், வேறு வழி இல்லை நமக்கு. அப்படியே கொஞ்சம் நேராக போயிட்டு அப்படியே போனோம்னா நம்ம வில்லேஜ் வந்துடும், சைடாக போனாலே. ஏன்னா நம்ம வில்லேஜ்லேருந்து அப்படி இந்த சைடு அப்படியே கிராஸாக ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்தோன்னே இங்கே ஒரு இருந்தது, அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே போயிட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே போயிட்டு அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வில்லேஜ் கைஸ். வந்துன்னு எனக்கு ஒரு டவுட், இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஹையா ஒரு 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 இதை வந்து பற்ற வச்சு நம்ம ஸ்ட்ரீக் ஃப்ரைட் எடுப்போம். ஆனால் இவனுக்கு பற்ற மாட்டேங்குதுங்க, எனக்கு தான் பார்த்துது. அதனால அமைதியாக போயிடுவோம். அதுலேயே வந்து நம்ம பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு போயிருப்பேன். போர் அடி அவ்வளோதான், சும்மா ஓடி பண்ணலான்னு பார்த்தோன்னே சரி இங்கே ஒரு எம்எல்ஜி பண்ணுவோம் சொல்லிட்டு எம்எல்ஜி பண்ணிட்டேன். இந்த சின்ன இடத்துல பண்ண முடியுமானா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்புறமா அப்படியே கொஞ்சம் அங்கங்கே தண்ணியை ஊற்றிக்கினே போயிட்டு அப்படியே நம்ம பண்ணிட்டு கிடப்பாங்க. அங்கே ஸ்டார்டிங்லேயே நான் போகும்போது அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ண காமிக்கல, ஏன்னா நான் போடல் பில்ட் பண்ணதுக்கு அப்படி தான் காமிச்சேன். அதனால் ஓகே. அண்ட் தென் நம்ம சைடாக ஓடலாம். அப்படியே போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்கிட்ட போயிடுவோம். வீட்டில் போய் நம்ம கிராஃப்டிங் டேபிளை வச்சு போக்கி டெக்ஸை ஃபைனலாக நம்ம கிராஃப்ட் பண்ணி சொல்ல முடிய போகிறோம். அந்தானே இந்த ஏதோ அங்கே எமர் லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா கைஸ். இந்த எமர் லேண்ட் வந்து நான் சொல்கிறேன் இப்போதைக்கு தேவையானது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பேட்டர்னில் நம்ம கிராஃப்ட் டேபிள் இருக்குமோ அதே பேட்டர்ன் இங்கே வச்சுட்டோம்னா அதுக்கு எதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி வச்சு அதை அப்படியே பண்ண போகிறேன். அப்புறம் அங்கே எமர் லேண்ட் இருக்குல்ல கைஸ், அந்த எமர் லேண்டு வந்து நான் வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணேன். அந்த ஒரு வெளியே நம்ம சுகர் கேன் வளர வச்சோம்ல, ட்ரேட் பண்ணது 4 நாள் கொடுத்தாங்க. அவ்வளோ சுகர் கேனும் காலி ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று மட்டும் மிச்சம் இருந்தது. அதை ஒன்றை மட்டும் அப்படியே நான் நட்டு வச்சுருக்கேன். அதை திருப்பி வளர்ந்து திருப்பி அதை பிச்சு நட்டு வைக்கணும். அதேமாதிரி இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் காய்ஸ். அவள் தான் கே டன் காய்ஸ். அவ்வளவு தான் நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ணுறோம். வில்லேஜர் முடிஞ்சு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு மட்டும்தான் கைஸ் தெரியும். அண்டு இந்த வீடியோ எல்லா எபிசோட் ஃபுல் சீரீஸ் பார்த்தா உங்களுக்கும் தெரியும். ஸோ மறக்காம ஃபுல் சீரீஸ் பாருங்கள். அதுமாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது, இதில் பார்க்க நல்லா இருக்குது. அதுமாதிரி நம்ம மேபி ஏதாவது ஒரு இதை பிடிக்க ட்ரை பண்ணலாம். இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம இதை வச்சு 2-3 இதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரி காமிக்குது, என்னென்ன காமிக்குது. நம்ம சார்மண்டருக்கு வந்து 3 இது என்ன டைப். ஓகே கைஸ், லெவல் காமிக்குது, அது நல்ல விஷயம். லெவலே பேர் அது போய் கொஞ்சம் ஓதாக இருக்கும். பட் நம்மள்தான் செக் பண்ணக்கூடாது, நம்மள்தான் கொஞ்சம் வேறு மாதிரி கூட காமிக்காது. அதர்ஸ் தான் செக் பண்ண, அப்போ தான் ரியல் டைமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஓகே கைஸ், பேர் அது என்ன மேலாக ஃபீமேலான்னு காமிக்குது. அது போக லெவல் காமிக்குது கைஸ். நான் தானே இது வந்து ஒன்லி போக்கிமான் தான், மற்ற நம்ம மைன்கிராஃப்ட் கிரியேச்சர்ஸ் இருக்காது. இது வந்து மெயில் கைஸ். இந்த லெவல் என்னென்ன காமிக்குது, இப்போ பேர் மேலா ஃபீமேலா அப்புறம் லெவல், அவ்வளோதான் கைஸ். சார் பண்ணுறதுக்கு நான் வெளியே வரேன். ஆறுக்கு வேண்டாம். ஓகே இந்த கிளிக் பண்ணால் வருது. நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, என்னென்ன வச்சுருக்கோம், நம்ம இது என்னென்ன ஸ்கேன் பண்ணாலும் சேவ் ஆகிடும். பட் அதெல்லாம் நமக்கு பிடிச்சிருந்தோம்னா அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். மற்றபடி இதை ஸ்கேன் பண்ணாலும் இப்படி பிளைனாக இருக்கும், அவ்வளோதான். ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுலேயே பாருங்க எவ்வளோ வகையான போக்கிமான்ஸ் இருக்குன்னு. நம்ம இன்னும் இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் போக்கிமான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ நாள் ஆகணும் இந்த முடிக்க. நம்ம 100% கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம், பட் என்னால் முடிஞ்சளவுக்கு கம்ப்ளீட் பண்ண போகும். அதே மாதிரி இந்த போக்கிமான்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக இந்த 3 மோடு தான் இருக்குது. அதில் ஒரு மோடு மட்டும் டிசேபிள் ஆகிருந்தது, இந்த ஃபுல் பிரைட் நான் போட்டுதுங்க. அப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் டிசேபிள் ஆகிருந்தது. நான் அதை அப்புறம் எனேபிள் பண்ணேன். எனேபிள் பண்ண உடனே வந்துச்சு. அதனால தான் இப்போ நைட் டைமில் இந்த போக்கிமான்ஸ் மட்டும் அப்படி கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். எல்லாம் என்ன இருட்டாக இருந்தாலும் போக்கிமான்ஸ் பிரைட்டாக இருக்கும். அப்படி போட்டு வச்சு டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ண பண்ணாமல், அப்போ தான் நான் ஏதாவது தூரத்தில் இருந்தால் கூட நான் விட்டுற மாட்டேன். முன்னாடி ஏதோ ஒரு வீட்டில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே வந்து அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோவில் பெருசாக இது மாதிரி வந்து வேறு இல்லை. அதிலே டைம் ஆகிடுச்சு. இது மாதிரி போட்டால் அப்படியே லென்த்தாக போனேன். என்ன பண்ணி இப்போ போக்கிமான் பிடிக்கலாம், நம்ம போக்கிபால் வச்சு பண்ணி கிராஃப்ட் பண்ணி இப்படி இதுக்கு இன்னும் டைம் ஆகும். போக்கிபால் இருந்தால் கூட நம்ம அடுத்து தேடி போய் நல்லா பிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, tata, bye bye guys.